வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் எம் ஆயம்மாள். என் கூட இருக்கவங்க பேர் கே பஞ்சவரணா. எங்கள் டீம் ஏ டீம். இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எஸ் சுந்தரி. என் கூட இருக்கவங்க வி அமராவதி. எங்கள் டீம் பி டீம். மூன்றாவது அணி, இப்போ நீங்களும் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எஸ் மகாலட்சுமி. என் கூட இருக்கவங்க பேர் பாப்பாத்தி அம்மாள். எங்கள் டீம் பேர் சி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா போட்டியின் 2ஆம் சுற்று இப்பொழுது ஆரம்பிக்கிறது. 2ஆம் சுற்றில் ஏ அணிக்கான முதல் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புகழ்பெற்ற மலை வாஸ்தலம் கொடைக்கானல் ஆகும். மதுரையிலிருந்து 115 கிலோமீட்டர் தொலைவில் கொடைக்கானல் இருக்கிறது. இந்த 2 தொலைவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 15 கிலோமீட்டர் வித்தியாசம் வரும். சரியா சொன்னீங்க. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். 2வது கேள்வி. கன்னியாகுமரியில் கடந்த ஆண்டு பெய்த சராசரி மழையின் அளவு 1188.6 மில்லிமீட்டர். விருதுநகரில் பெய்த சராசரி மழையின் அளவு 81.2 மில்லிமீட்டர். இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 1269 மில்லிமீட்டர். தவறான விடை. பி டீம், நீங்க சொல்லலாம். 1107.4 மில்லிமீட்டர். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? 1188.6 மில்லிமீட்டர்லேருந்து 81.2 மில்லிமீட்டரை கழிக்கணும். கழிச்சா 1107.4 மில்லிமீட்டர். சரியா சொன்னீங்க. பி டீம், உங்களுக்கு இந்த பதிலுக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. ஏ டீமுக்கான 3வது கேள்வி. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 19,768 ரூபாயிலிருந்து 300
12 ரூபாய் குறைந்தால் அப்போது அதன் விலை எவ்வளவு? 19,456 ரூபாய். சரியா சொன்னீங்க. இதுக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. ஏ டீமுக்கான 4வது கேள்வி. சென்னையில் மக்கள் தொகை 70 லட்சம், மதுரையில் மக்கள் தொகை 10,09,000. இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3,09,000 பேர் கூட இருக்காங்க. தவறான விடை. பி டீம், உங்களால சொல்ல முடியுமா? 51 லட்சம் பேர். தவறான விடை. சி டீம், நீங்க சொல்லுங்க இப்போ. 60,09,000. இதுவும் தவறான விடை. சரியான விடை 59,91,000. இது எப்படி கரெக்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுனா, சென்னையில் மக்கள் தொகை 70 லட்சம். அப்போது 7 0 0 0 0 0 0 7 அப்புறம் 6 சைஃபர்களும் இருக்குது. மதுரையில் மக்கள் தொகை 10,09,000. அப்படின்னா 10 0 9 0 0 0. இது ரெண்டையும் நம்ம வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரெண்டையும் கழிக்கணும். முதல் ஸ்தானத்தில் 2 இடத்துலையுமே 0 தான். அப்போ சைஃபரையும் கழிச்சோம்னா 0 தான் வருது. 10வது ஸ்தானத்துக்கு போனோம்னா அங்கேயும் 0 தான் இருக்குது. ரெண்டையும் கழிச்சோம்னா 0 தான். 100வது ஸ்தானத்தில் போனோம்னா அங்கேயும் 0 இருக்குது. அதனால நமக்கு விடையும் 0 வருது. இப்போது 1000 ஸ்தானத்துக்கு போனோம்னா சென்னையில் 0ம் மதுரையில் 9ம் இருக்கு. 0லேருந்து 9 நம்ம கழிக்க முடியாது. அதனால பக்கத்தில் இருக்க நம்பர்லேருந்து நம்ம கடன் வாங்கணும். பக்கத்தில் எங்கே நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 70 லட்சத்தில் தான் நம்பர் இருக்கு. அதனால அந்த 70 லட்சத்திலிருந்து 1 லட்சம் நம்ம கடன் வாங்கினோம்னா 70 லட்சம் 69 லட்சம் அப்படின்னு ஆயிடுது. இங்கே 10,000 வந்துடுது. 10,000லிருந்து ஒரு 9,000 நம்ம கழிச்சோம்னா 1,000. அப்புறம் மறுபடியும் 10,000 ஸ்தானத்துக்கு வந்தோம்னா 9 0 இருக்கு. 9லேருந்து 0 கழிச்சோம்னா 9. இப்போ நம்ம லட்சத்தோட ஸ்தானத்துக்கு போனோம்னா 9லேருந்து 0 கழிச்சோம்னா 9. இப்போ அந்த கடைசி 70 லட்சம் இருந்தது 6 லட்சம் சொல்லி வந்திருக்கு. 10 லட்சம் ஸ்தானத்தில் 6 இருக்கு, கீழே 1 இருக்கு. 6லேருந்து 1 கழிச்சோம்னா 5. இப்போ நம்ம அதை சொல்லும் போது 59,91,000. அதனால இதுக்கு விடை 59,91,000. ஏ டீமுக்கான 2வது சுற்றின் 5வது கேள்வி. மதுரையில் சினிமா தியேட்டர்கள் 34 உள்ளது. திண்டுக்கல்லில் 15 தியேட்டர்கள் உள்ளது. அப்படின்னா 2 ஊருக்கும் உள்ள வித்தியாசங்கள் எத்தனை தியேட்டர்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? 49 தியேட்டர். தவறான பதில். பி டீம், நீங்க முயற்சி செய்யுங்க. 19 தியேட்டர்கள். சரியான விடை. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். 2ஆம் சுற்று. ஏ டீமுக்கு எல்லா கேள்விகளும் முடிவடைந்தது. 2வது சுற்று பி டீமுக்கான முதல் கேள்வி. ஒரு காட்டில் களை செடிகளை எடுக்கிறாங்க. ஆனால் 20 நாளைக்கு எடுக்க வேண்டிய களைகளை 10 நாளையில் எடுத்து விடுறாங்க. அப்படின்னா எவ்வளவு நாள் முன்னதாக வேலையை முடிக்கிறாங்க? 10 நாள் முன்னக்கூடியே முடிச்சிடுறாங்க. சரியான பதில். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. 2வது கேள்வி. ஒரு குடத்துல 20 லிட்டர் தண்ணி இருக்கு. துணி துவைக்கிறதுக்கு ஊற வைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணியை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அளந்து பார்த்தா 11 லிட்டர் இருக்கு. அப்படின்னா ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணீர் உபயோகப்படுத்தினாங்க? 9 லிட்டர். சரியான பதில். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. 3வது கேள்வி. வாகனம் ஒன்றில் 8,260 தேயிலை பொட்டலங்கள் இருக்கின்றன. இவற்றில் 6,984 தேயிலை பொட்டலங்கள் விற்கப்படுகின்றன.
மீதியுள்ள தேயிலை பொட்டலங்கள் எத்தனை? 1276. சரியான பதில். உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 4வது கேள்வி. ஒரு ஜவுளிக்கடை கிடங்கில் 5050 துணி மூட்டைகள் உள்ளன. அதில் கடைக்கு எடுத்து செல்லப்பட்ட மூட்டைகள் 2240. அப்படின்னா மீதம் அந்த கிடங்குல எவ்வளோ மூட்டைகள் உள்ளன? 3210. தவறான பதில். சி டீம், நீங்க முயற்சி செய்யுங்க. 2810. சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. 5050ல் 2240 மைனஸ் பண்ணி. சரியான பதில். சி டீமுக்கு 5 மதிப்பெண்கள் இந்த விடை. 2வது சுற்றின் பி டீமுக்கான இறுதி கேள்வி. ஒரு பாத்திர வியாபாரி 6570 செம்புகளை வாங்கி மற்றொரு வியாபாரியிடம் 1898 செம்புகளை விற்கிறார். அப்படின்னா அவரிடம் உள்ள செம்புகள் மொத்தம் எவ்வளவு? 5672 செம்புகள். தவறான விடை. சி டீம், நீங்க முயற்சி செய்யுங்க. 4672. சரியான விடை. இதற்கு உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. 2வது சுற்றின் சி டீமுக்கான முதல் கேள்வி. ஒரு வணிகர் 6475 கம்பளி போர்வை மூட்டைகளை சந்தைக்கு எடுத்து செல்கிறார். அவற்றில் 5243 மூட்டைகள் விற்றுவிட்டார் எனில் மீதமுள்ள கம்பளி மூட்டைகளின் எண்ணிக்கை எத்தனை? 1232. சரியான விடை. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். 2வது கேள்வி. ரேஷனில் விநியோகிக்க மாதம் ஒன்றுக்கு 11530 டன் துவரம் பருப்பும் 8250 டன் உளுந்தம்பருப்பும் தேவைப்படுகிறது. இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3280. சரியான விடை. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். 3வது கேள்வி. இந்திய தலைநகரம் டில்லியில் இருந்து நேபாள தலைநகரம் காட்மண்டுவிற்கு பஸ் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 12 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பஸ் கட்டணம் 2300 ரூபாய். 2 வயதிலிருந்து 12 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு 1500 ரூபாய் என இருக்கிறது. அப்படியானால் இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 800 ரூபாய். சரியா சொன்னீங்க. இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 4வது கேள்வி. நவம்பர் 19ஆம் தேதி 1 கிராம் தங்கம் ரூபாய் 2523. நவம்பர் 21ஆம் தேதி 1 கிராம் ரூபாய் 2496 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. அப்படின்னா இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 33 ரூபாய் வித்தியாசம். தவறான விடை. ஏ டீம், நீங்க முயற்சி செய்து பாருங்க. 173 ரூபா. தவறான விடை. பி டீம், நீங்க முயற்சி செய்து பாருங்க. 27 ரூபாய். சரியான பதில். உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. சி டீமுக்கான 5வது கேள்வி. பன்னீர் திராட்சை கிலோ 50 ரூபாய், ஆப்பிள் ரூபாய் 140. இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 90 ரூபாய். சரியான பதில். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் இதற்காக வழங்கப்பட்டுள்ளது. 2வது சுற்று இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஒவ்வொரு அணியின் மதிப்பெண்களை நாம் இப்பொழுது காண்போம். 2வது சுற்றில் ஏ டீம் 20 மதிப்பெண்கள்,
பி டீம் 45 மதிப்பெண்கள், சி டீம் 50 மதிப்பெண்கள். நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுக்களை இனிவரும் பகுதிகளில் நேயர்கள் கேட்கலாம். சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு புத்தக கடையில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் சந்திராவாக வளையங்குளம் பெரிய கம்மாயை சேர்ந்த தனலட்சுமி, பெருமையாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா. இந்நாடக கதையை எழுதியவர் பி. பிரியதர்ஷினி. கடையில் யாராவது இருக்கீங்களா? வாங்க சந்திரா, என்ன வேணும்? ஒன்றுமில்ல, என் பையன் வீட்டு பாடம் எழுதுறதுக்கு நோட்டு கேட்டான், அதான் வாங்க வந்தேன் பெருமி. பையன் எத்தனாவது படிக்கிறியான்? 7ஆம் வகுப்பு படிக்கிறான் பெருமி. அப்படியா சந்திரா? எந்த அளவில் நோட்டு வேணும்? எந்த அளவா? நோட்டில் என்ன அப்படி அளவு இருக்கு சொல்லு பெருமி. சந்திரா, என்ன இது கூட தெரியாமல் இருக்க? நோட்டில் பொதுவாக 3 அளவு இருக்கு. 3ஆ? சின்ன சைஸ் நோட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற 2 என்ன? மற்ற 2 மீடிய சைஸு, பெரிய சைஸும். பெரிய சைஸ் பற்றி சொல்லேன். 25 வரிக்கு மேலே இருந்தாலோ அல்லது 250 வார்த்தை எழுத முடிஞ்சாலோ அதை பெரிய சைஸ் நோட்டுன்னு சொல்லுவாங்க. சந்திரா, உனக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? அதைத்தான் கட்டுரை நோட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா பெருமி? ஆமாம் சந்திரா, இதில் எதை அதிகமாக பயன்படுத்துவேன்? ஏன்னா 7வது படிக்கிறான்னு சொன்னில. அதுவா? அவன் அதிகமா அதோ அந்த மீடியம் சைஸ் நோட்டை தான் பயன்படுத்துவான். அப்படியா? அதில் எத்தனை பக்கம் நோட்டு வேணும் சந்திரா? எத்தனை பக்கமா? எல்லாத்துலேயும் ஒரே அளவு பக்கம் தானே இருக்கும். இல்லை சந்திரா, 30, 60, 90, 120, 160, 190 இப்படி பல பக்கங்களில் நிறையா நோட்டு இருக்கு. பக்கங்களுக்கு தகுந்த மாதிரி விலையும் மாறுபடும். அப்படியா? அப்போ இந்த 120 பக்கம் நோட்டு தாங்களேன். எத்தனை நோட்டு வேணும்? 3 தான் பெருமி. சரி, மொத்தம் 60 ரூபா ஆச்சு சந்திரா. என்னது 60 ரூபாயா? அப்போ ஒரு நோட்டோட விலை 20 ரூபாயா பெருமி? நோட்டை பற்றி தெரியலனாலும் கணக்குன்னு வந்துட்டா நல்லா போடுறியா சந்திரா? சரி பெருமி, இந்தா 60 ரூபா. கொண்டா அந்த 3 நோட்டையும், நான் வர்றேன். இந்தா எடுத்துக்க சந்திரா, போயிட்டு வா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் சந்திராவாக வளையங்குளம் பெரிய கம்மாயை சேர்ந்த தனலட்சுமி, பெருமையாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளவாணி அலைவரிசையிலும் www.சியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம்.
இனி கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வணக்கம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சோளங்குரணி கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம இப்போ பின்னங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். 2 எண்கள், அதுக்கு நடுவுல ஒரு கோடு, இதை தான் நம்ம பின்னங்கள்னு சொல்றோம். இப்போ 2 கீழ் 5 இதை பின்னங்கள்னு சொல்றோம். மேலே 2 கீழே 5 2க்கும் நடுவில் ஒரு கோடு போடுறோம். இதை தான் நம்ம பின்னங்கள்னு சொல்றோம். இதை நம்ம எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 5 சாக்லேட் இருக்கு, அதை ஒருத்தவங்களுக்கு 2 சாக்லேட் கொடுக்குறேன். அப்போ நான் கேட்குறேன், அவங்களுக்கு எத்தனை பகுதி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை 5 பகுதியில் 2 கொடுத்துருக்கேன். அப்போது 2 கீழ் 5 அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 கீழ் 5. இந்த 2 நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தொகுதி, கீழே இருக்க 5 பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒருத்தருக்கு என்னோட சாக்லேட்டில் 5 சாக்லேட்லேருந்து 2 சாக்லேட் கொடுத்துருக்கேன். எத்தனை பங்கு கொடுத்துருக்கேன்னா 2 பங்கு கொடுத்துருக்கேன். அதை பின்னங்களில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 2 கீழ் 5 பங்கு அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறேன், அவங்களுக்கு எத்தனை பங்கு கொடுத்துருக்கேன்னா 1 பங்கு கொடுத்துருக்கேன். அதை பின்னங்களில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 1 கீழ் 5 இப்படி நம்ம சொல்கிறோம். இப்போது நான் ஒருத்தருக்கு 2 பங்கு கொடுத்துருக்கேன், இன்னொருத்தருக்கு 1 பங்கு கொடுத்துருக்கேன். இதை பின்னங்களில் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 2 கீழ் 5. முதல் நபருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 2 கீழ் 5 பங்கு கொடுத்துருக்கேன். இரண்டாவது நபருக்கு 1 கீழ் 5 கொடுத்துருக்கேன். இப்படி தான் நம்ம பின்னங்களில் சொல்கிறோம். இப்போது பின்னங்களோட வகைகள் பார்த்தோன்னா தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் அப்படின்னு 3 பின்னங்களாக நம்ம சொல்கிறோம். தகு பின்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பகுதியை விட தொகுதி எப்பயுமே சின்னதாக இருக்கும். பகுதினா கீழே இருக்க எண், தொகுதினா மேலே இருக்க எண். அந்த பகுதியை விட தொகுதி சின்னதாக இருக்கும். மேலே சின்ன எண்ணாவும் கீழே பெரிய எண்ணாவும் இருக்கும். எடுத்துக்காட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2 கீழ் 5, அது உங்களுக்கு தகு பின்னம் தான். ஒருத்தருக்கு 2 பங்கு கொடுத்தேன் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா 2 கீழ் 5ன்னு சொல்கிறோம். இங்கே பகுதி 5, தொகுதி 2. இதில் தொகுதி சின்ன எண்ணா இருக்குது, பகுதி பெரிய எண்ணா இருக்குது. இதை தான் நம்ம தகு பின்னம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு தகு பின்னம். 1 கீழே 5. சரியா சொன்னீங்க, நன்றி. இப்போ 1 கீழ் 5ன்னு சொல்லியிருக்கீங்க. 1 தொகுதி, 5 பகுதி. தொகுதி இதில் சின்னதாக இருக்குது, பகுதியை விட தொகுதி சின்னதாக இருக்கிறனால இதை நம்ம தகுபின்னம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது தகுபின்னம் எப்பயுமே 1 விட சின்னதாக தான் இருக்கும். எந்த எண்ணிலேருந்து எந்த எண்ணுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 1 விட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தகுபின்னம் எப்பயுமே 1க்கு கீழ் தான் இருக்கும். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும்.
வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒலிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். என் பேர் பானு, நாங்கள் கொம்பாடி கிராமத்தில் இருக்கோம். ஆறுமுகம். என் பேர் கருப்பாய். என் பேர் விஜயலட்சுமி. குருசியத் பீவி. ரேவதி. என் முத்துமாரி. மாரியம்மா. ராஜலட்சுமி. சென்னையிலிருந்து திருச்சிக்கு 320 கிலோமீட்டர் தூரம். அதே போல் திருச்சியிலிருந்து மதுரைக்கு 120 கிலோமீட்டர் தூரம்னா சென்னைக்கும் மதுரைக்கும் உள்ள மொத்த தூரம் எவ்வளவு? மொத்த தூரம் 440 கிலோமீட்டர். சரியா சொன்னீங்க. அம்மா வாங்கிய ரிப்பனின் அளவு 10 மீட்டரு. அதில் 2 மீட்டர் 500 சென்டிமீட்டர் அளவு ரிப்பனை வெட்டி எடுத்துட்டாங்கன்னா மீதம் எவ்வளோ அளவு இருக்கும்? 7 மீட்டர் 50 சென்டிமீட்டர், அதாவது 7.5 மீட்டர். சரியா சொன்னீங்க. ஒரு மாட்டு வண்டியில் 525 கிலோகிராம் எடை ஏற்றுறாங்க. இதே போல் 5 மாட்டு வண்டிகளில் ஏற்றுனாங்கன்னா இப்போ மொத்தமாக எவ்வளோ எடை ஏற்றலாம்? 5 மாட்டு வண்டிக்கும் சேர்த்து 2625 கிலோகிராம் மாட்டு வண்டியில் ஏற்றலாம். சரியா சொன்னீங்க. ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டரினுடைய எடை 16 கிலோகிராம். ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு ஒரு ஆண்டிற்கு 7 சிலிண்டர்கள் தேவைப்பட்டன எனில் அந்த வீட்டில் ஒரு வருடத்தில் பயன்படுத்திய சமையல் எரிவாயுவின் மொத்த எடை எவ்வளவு? ஒரு சிலிண்டருடைய எடை 16 கிலோகிராம்னா 7 சிலிண்டரோட எடை 112 கிலோகிராம் எடை. சரியா சொன்னீங்க. ஷியாமளாவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். செல்வி தினம் காலையில் 200 மில்லி பாலும் மதியம் 200 மில்லி பாலும் குடிக்கிறாங்க. ஒரு நாளில் அவங்க குடிக்கக்கூடிய பாலின் அளவு என்ன? 400 மில்லி. சரியா சொன்னீங்க. ஸ்வேதா 500 மில்லி பால் வாங்கினாங்க. இதுல 200 மில்லி பயன்படுத்திட்டாங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய பாலின் அளவு என்ன? 300 மில்லி. சரியா சொன்னீங்க. லக்ஷ்மி தன்னோட குழந்தைகளுக்காக 400 மில்லி அளவுள்ள ஜூஸ் பிழிஞ்சு தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் சமமாக பிரிச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு மில்லி கொடுத்திருப்பாங்க? 200 மில்லி. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30.
ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.